அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான பால் முட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வயசு பிள்ளைங்க மட்டும் இல்லை, வயது வந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது ரொம்ப சத்தானதும் கூட. இதை நல்லா வேக வச்சு கொடுங்க. ஆஃப் பாயிலாக கொடுக்காதீங்க, கலக்கியும் கொடுக்காதீங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 200 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இது காஞ்ச பிறகு நான் 2 முட்டை எடுத்து அதை அப்படியே உடைச்சி ஊற்றுறேன். இதை கலக்காதீங்க, திரும்பவும் சொல்கிறேன், கலக்காமல் இந்த மாதிரி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையும் இதே மாதிரி ஊற்றிடலாம். இந்த முட்டையை சேர்க்குறத விட நாட்டுக்கோழி முட்டை சேர்க்குறது இன்னும் நல்லது. இப்போ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஓரளவு நல்லா வெந்து வரும்போது நமக்கே தெரியும், அந்த கலர் மாதிரி இந்த மாதிரி வரும். அப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். அதாவது பணியாரம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து அதையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்துக்குங்க. இது அதிக புரதச்சத்து நிறைஞ்சது. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான ஹெல்த்தியான முட்டைப்பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.